கைஸ் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற கூலி படத்தோட அந்த பிசினஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அவருக்கு ஈக்குவலான ஸ்டார் தான் கமல்ஹாசன் சார் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்த த கிளீஃப் படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாஸை கமல்ஹாசன் சார் கொடுத்துருக்கு. தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா இது மூணையும் விட கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லாஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரமோஷன் டைமில் கமல்ஹாசன் சார் அங்கே போய் பேசின விதம் தான். அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரமோஷன் வந்து அங்கே பயங்கரமாக அடிபட்டுச்சு. தென் அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் கைஸ். இப்போ கமல்ஹாசன் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமல்ஹாசன் சார் அடுத்த படத்தையாவது கொஞ்சம் நல்லா பண்ணணும், ஒரு வேற லெவலான கண்டென்ட்டை யோசிச்சு நல்ல ஒரு டேரக்டரை வச்சு பண்ணணும், இல்லைனா வந்து படத்தோட ப்ரொடக்ஷனே பண்ணாமல் அவரே பார்த்தீங்கன்னா வேற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க. இது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சூப்பர் ஸ்டார் இருக்க கன்சிஸ்டன்டி பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்டு இருக்காரு. பட் கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா இன்னும் அவரோட ஸ்டைல் எப்படியோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிஸ்டேக்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கைஸ். ஸோ இனிமேல் அது ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படமாக நல்ல ஒரு கமர்ஷியல் மாஸ் எலிமெண்ட் படமாக கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக வந்தது விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் கொடுத்துச்சு, தேட்டரில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ கமல்ஹாசன் சாரோட அடுத்த படத்தோட அப்டேட்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரா இல்லை மற்ற ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ஒரு அப்டேட்டுமே வரல. லாஸ்ட்டாக தக்லீஃபோட மிகப்பெரிய லாஸ்க்கு அப்புறமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.